ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பொன்னி விலாக்ஸ் நியூசிலாந்து. இன்றைக்கி நம்ம ஒரு வீக்கெண்ட் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். வீக்கெண்டு, அதுவும் சம்மர் வந்தாச்சு, எங்கேயாவது வெளியே போகாமல் இருக்க முடியுமா? அதுவும் கிறிஸ்மஸ் சீசன் வேறு. ஸோ அதனால் நாங்கள் ட்ரெயின் பார்க்க போகலாம் அப்படின்னு இருக்கோம். என்னடா ட்ரெயினை பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. பட் இது பார்த்திங்கன்னா நியூசிலாந்தில் கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறனால ஆக்லாண்டில் கிளன்புரூக் அப்படின்ற ஒரு இடத்துல ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ்மஸ் லைட் செட்டிங்ஸ் போட்டு ரொம்ப அழகாக விட்டுருப்பாங்க. நம்ம அதில் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரைட் பண்ணலாம். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ரைடு தான். பட் அதுவும் நம்ம நைட்டில் போனோன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு ஈவினிங் 6:30 போல் கிளம்புனோங்க. வெதர் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அப்படியே வியூஸ் எல்லாம் செம்ம அமேசிங்காக இருக்குது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏதாவது டின்னர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ எங்கேயாவது ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா ட்ரெயின் பார்க்க போகலாம் அப்படின்றது தான் பிளானு. பட் எங்களுக்கு சர்ப்ரைசிங்லாம் பக்கத்தில் ஒரு இடம் கிடச்சிது பாருங்கள். அவ்வளோ அமேசிங்கான பிளேஸு. வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. எங்களுக்கே தெரியாது இந்த இடத்துல இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் அந்த ட்ரெயின் இருக்கிற ஏரியா பக்கத்தில் ஏதாவது பார்க்கோ இல்லை ரெஸ்டிங் ஸ்பாட் ஏதாவது இருந்தால் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 8 o'clock மேலே ட்ரெயின் பார்க்க போனால் தான் அந்த லைட்டிங்ஸோடு அழகாக இருக்கும் அப்படின்றது தான் பிளானு. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ்சில் இந்த ஒரு லொக்கேஷன் காட்டுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இட்லி உப்புமாவும் பஃப்ஸும் எக் பஃப்ஸும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தா. இன்னொரு ஃப்ரெண்டு சிக்கன் கிரேவி எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ எல்லோரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டுருக்கிற டயத்தில் பசங்க கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 8:15 8:20 இருக்கும். சரி, அப்படியே 8:20 மாதிரி அங்கே இருக்குது. பார்த்தாலே தெரியும் வெதர் அவ்வளோ நல்லா இருக்குது. அது ஈவினிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ரைவ் தான். நம்ம ஃபைனலாக ட்ரெயின் போகிற இடம் வந்தாச்சு. இங்கே நியூசிலாந்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்டெல்லாம் நடக்கும்போது நிறைய செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. நம்மளை பார்க் பண்ணுறதுக்கு, க்ராஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே ரொம்ப பிஸியாக இருந்ததுங்க சண்டேங்கிறனால. அதனால் பார்க்கிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு எம்டி கிரவுண்டில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளை பார்க் பண்ணுறதுக்கும் சரி, அங்கேருந்து க்ராஸ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப அழகாகவே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபைனலாக ட்ரெயின் பார்க்க வந்தாச்சு. ட்ரெயினை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஜோதியாக அப்படியே லைட்டிங்ஸ்லாம் போட்டு எவ்வளோ அழகாக நிற்கிறாங்க பார்த்திங்களா. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா டிக்கெட் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அந்த டிக்கெட்டை இங்கே கொஞ்சம் ரெடீம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே உள்ளே போயாச்சு. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அப்போவுமே இருட்டாகலை, நல்லாவே வெளிச்சமாக இருக்குது. வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருட்டாகிற போது நம்ம ட்ரெயின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அங்கே இருக்கிற இடம் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்ததுங்க. பசங்களுக்கு சொல்லவா வேணும், உடனே எல்லா பக்கமும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ தான் டின்னர் சாப்பிட்டு வந்தோம். ஸோ சொல்லியிருந்தனால அவனுங்க ஃபஸ்ட்டு போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து வச்சுட்டு வந்தானுங்க. ஸ்டால்ஸுமே பார்த்திங்கன்னா நைட்டு 11 o'clock வரை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த ட்ரெயின் ரைடை முடிச்சுட்டு வரும்போது சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானு. நியூசிலாந்தில் பெருசாக கொண்டாடுற ஒரே ஃபெஸ்டிவல் கிறிஸ்மஸ் தாங்க. ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ் லைட்ஸு, கிறிஸ்மஸ் செட்டப்பு, கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த மாதிரி எங்கே போனாலும் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கும் நம்மள்ட்ட காசை வாங்கிட்டு தான் அது எல்லாத்தையுமே பார்க்க விடுவாங்க. சில இடத்துல மட்டும் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம போய் பார்க்கலாம். பட் இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தீமில் நிறையாவே அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே உள்ள அந்த ரயில்வே ஸ்டேஷன் பில்டிங்கு அது எல்லாத்துலேயுமே லைட்டிங்ஸ் போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. க்ரௌடை பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்ப தூரம் லைனில் நின்று தாங்க போகிற மாதிரி இருந்தது. அவ்வளோ க்ரௌடு இருந்தது. அந்த ரயிலோட புகையை பார்த்திங்களா, அப்படியே வானத்தில் போகும்போது அந்த மேகமும் அந்த புகையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது, இதெல்லாம் தாண்டி தான் போகணும். ஒரு வழியாக நம்மளோட டர்ன் வந்துருச்சு. பட் என்னன்னு பார்த்தீங்களா, அங்கே ட்ரெயினில் ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் ஓப்பன் ஸ்பேஸு. எங்களுக்கு அந்த ஓப்பன் ஸ்பேஸில் போகணுன்றது தான் ஆசை. பட் பார்த்திங்கன்னா க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருந்தனால அந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. நாங்களே பார்த்திங்கன்னா 9 o'clock ரைடு தான் கேட்ச் பண்ணியிருந்தோம். மேபி 9:30 ரைடு அல்லது 10 o'clock ரைடை கேட்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஓப்பன் ஸ்பேஸில் இடம் கிடச்சிருக்கும். பட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து அங்கே போகிறதுக்கே 1 hour ஆகுங்க. ஸோ அதனால் அந்த ரைடை முடிச்சுட்டு திருப்பி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாத்துக்குமே ஒர்க் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா 9 o'clock ரைடை போயிட்டு 9:30க்கெலாம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஏன்னா எப்படினாலும் முடிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினே கேட்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிசைட் பண்ணிட்டோம். அதனால் ஏறியாச்சு. பட் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிம்பிளாக கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ரைடு தான். ஒரு 15 மினிட்ஸ் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டன் வந்துடும். ஸோ நைட்டில் போனனால எங்களுக்கு வெளியில் அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியலை. எல்லாமே ஒரே இருட்டாக இருந்தது. பட் உள்ளுக்குள்ளே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது.
டிடிஆர் வந்து டிக்கெட் எல்லாம் செக் பண்ணிட்டு தாங்க போனார். வெளியில் பாருங்கள், நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அவ்வளோ அழகாக இந்த ட்ரெயினை வந்து எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. 1/2 hour ரைடுங்கிறனால டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம திருப்பி ஸ்டேஷனுக்கே வந்தாச்சு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நைட்டில் அதுவும் லைட்டிங்ஸோடு ட்ரெயினில் ரைட் போனது கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நம்ம இறங்குற இடம் வந்தாச்சு. அடுத்து இறங்கிட்டு வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு ரைடுக்கெல்லாம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நாங்கள் இறங்கி போகிறப்ப பார்க்குறோங்க, அவ்வளோ லைன் நின்றுட்டுருக்குது. 9:30க்குமே இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் இன்னும் நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. செம்ம க்ரௌடுங்க. அதுவும் சண்டேங்கிறனாலையா இல்லை இந்த கிறிஸ்மஸ் சீசன்னால் டெய்லி இப்படி தான் இருக்குமான்னு தெரில. ஆனால் நாங்கள் போனது சண்டே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து ஃபோட்டோவுக்காக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேயுமே செம்ம க்ரௌடுங்க. ஒரு ஃபோட்டோ ஃப்ரீயாக எடுக்க முடியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஃபோட்டோஸு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளம்புனோம். நம்ம போகிறதே ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுக்கிறது தான். அதை எடுக்காமல் வர முடியுமா? ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் வெளியில் வர இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்ஃப்ளாட்டபிள் டாய்ஸுங்க. சாண்டா, ரெயின்டீர், அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஃப்ளாட்டபிள் டாய்ஸை வச்சு தீமாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே லைட்டிங்ஸோட ரொம்ப அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாண்டாலாம் இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பசங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க. அதனால் ஹஸ்பண்ட் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் சிப்ஸ் ட்ரை பண்ணோம். அப்புறம் இன்னும் 2 குட்டீஸுங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரிஸில் சாக்லேட்டெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இங்கே நியூசிலாந்தில். ஸோ அது இங்கே இந்தியாவிலலாம் கிடைக்குதான்னு எனக்கு தெரிலங்க. அங்கேயும் இங்கே ஸ்ட்ராபெரி சீசன் வேறையா, அதனால் எங்கே போனாலும் ஸ்ட்ராபெரியில் ஃபுல்லாக சாக்லேட் சாஸை ஊற்றி கொடுத்துருவாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தாங்க இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பும் போதே ஒரு 10:45 அந்த டைம் இருக்கும். அந்த டயத்தில் கூட செக்யூரிட்டிஸ் வந்து ப்ராப்பராக நின்று காரை கிராஸ் பண்ணுறதுக்கு, வெளியில் போகிறதுக்கு, பீப்புளை வந்து கிராஸ் பண்ணி விடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.